நாம் என்ன நோக்கத்திற்காக ஒரு நிகழ்வை செய்கிறோமோ அந்த நோக்கத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும், அதை சொல்ல வேண்டும். அந்த வகையில் தான் இந்த விழா முப்பெரும் விழா என்று நாம் இதற்கு பெயரிட்டிருக்கிறோம். ஏன் முப்பெரும் விழா என்று இதற்கு நாம் பெயரிட்டிருக்கிறோம் என்று சொன்னால், முதன்மை பெறுவது நூற்றாண்டு கண்ட நம்முடைய பிரதேசத்தினுடைய முதுபெரும் எழுத்தாளர் திரு வானானா ராஜரத்னம் அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே அந்த நூற்றாண்டு விழாவை நாம் முதன்மைப்படுத்தி இருக்கிறோம். அந்த நூற்றாண்டு விழா என்பது வெறுமனே ஒரு விழாவாக இல்லாமல் நூற்றாண்டு மலர் ஒன்றை நாம் இங்கு வெளியிடுகிறோம். அதாவது நம்முடைய பிரதேசத்திலும் ஈழத்திலும் உலக இலக்கிய வரலாற்றிலும் மிக முக்கியமான பங்களிப்பு செய்த ஒருவரை நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே அவர் எங்களுடைய ஆசா, எங்களுக்கு படிப்பித்தவர். இலங்கையினுடைய பல பாகங்களிலும் அவர் தன்னுடைய ஆசிரிய சேவையை செய்தவர். குறிப்பாக சம்பூர் மகா வித்யாலயம், சேனையூர் மகா வித்யாலயம், சேனையூர் மத்திய கல்லூரி, புனித அந்தோனியார் கல்லூரி, பெருவெளி அரசினர் தமிழ் வித்யாலயம், பள்ளிக்குடியிருப்பு அரசினர் இன்றைய கலைமகள் மகா வித்யாலயம் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்து பள்ளிக்குடியிருப்பு கலைமகள் வித்யாலயம் ஆகியவற்றிலே அவர் சிறப்பாக கடமையாற்றினார் என்பது அவர் விட்டு சென்ற அவருடைய மாணவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் நாம் நூற்றாண்டு விழாவை, அவருடைய வானானா ராஜரத்னம் அவர்களுடைய நூற்றாண்டு விழா இங்கு முதன்மை பெறுகிறது. அடுத்ததாக திரு தோழர் பர்க்குணம் அவர்கள் இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியாக இருந்து இலங்கையின் பல பாகங்களிலுமே சேவை செய்து, அதாவது ஒரு நிர்வாக அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு SLAS திறமை சித்தி பெற்ற ஒரு கல்வியாளர். தனியனே ஒரு நிர்வாக அதிகாரியாக மாத்திரமல்லாமல் அவர் ஒரு கலைஞராகவும் இருந்திருக்கிறார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் நாம் தொடர் பர்க்குணம் அவர்களையும் அவர்களுடைய 30வது ஆண்டு நினைவை இங்கு நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார். வெறுமனே நிர்வாக அதாவது ஒரு நிர்வாக அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர். அந்த வகையில் தான் அவரை நாம் கொண்டாடுகிறோம். அவர் ஒரு இலக்கியவாதியாக இருந்திருக்கிறார், ஒரு கலைஞராக இருந்திருக்கிறார், ஒரு சமூக சேவகராக இருந்திருக்கிறார் என்ற வகையில் அவரை நாம் இன்றைக்கு இந்த நேரத்திலே மதிப்பளித்து அவரை கொண்டாடுகிறோம். மூன்றாவது, அதாவது முப்பெரும் விழாவினுடைய மூன்றாவது விஷயம், கல்வியாளர்களையும் கலைஞர்களையும் மதிப்பளித்தல். இதிலே முதலாவதாக நாங்கள் நம்முடைய பிரதேசத்தை சேர்ந்த இரண்டு கலைஞர்கள், கவிஞர் யோகானந்தம் அவர்களும் கலைஞர் பால சந்திரகுமார் அவர்களும் கலாபூஷணம் விருது பெற்றவையிட்டு அவர்களுக்கு நாங்கள் ஒரு பாராட்டாக இந்த விழாவை செய்கிறோம். அதே வேளையில் இந்த பிரதேசத்திலே 3 மாணவர்கள் 3 அதி உயர் சித்திகளை காப்போத்த இயந்திரத்திலே பெற்றிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டும் முகமாகவும், அதில் குறிப்பாக இந்த ஊரை சேர்ந்த ஒருவர் மருத்துவ துறைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 3 திறமை சித்திகளை பெற்று, அதுபோல 3 திறமை சித்திகளை பெற்று கலைப்பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள 2 பேரையும் நாங்கள் இங்கு அழைத்திருக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் இங்கே மதிப்பளிக்கிறோம். ஆகவே சமூகம், கல்வி, கலாச்சாரம், பண்பாடு என்று சொல்லப்படுகின்ற இந்த எல்லா விடயங்களிலுமே நம்முடைய அனாமிகா பண்பாட்டு மையம் அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த வகையில் இது முப்பெரும் விழாவாக இங்கு கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் உங்கள் சொல்லவில்லை,
இந்த நோக்குரையாக, அதாவது இந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்வு நடைபெறுவது என்பதை கூறி வருகிற இந்த எல்லோருக்குமே முதற்கண் நான் நன்றியை தெரிவித்து, இறுதியிலும் நன்றி சொல்வார்கள். ஆனால் முதலில் நானும் நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதோடு வானானா ராஜரத்னம் என்னுடைய ஆசானுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். வசந்தி வந்திருக்கிறார், நம்முடைய பேரியன் வந்திருக்கிறார், நமாஜி விரைவில் இங்கு வந்து சேருவார். அதுபோல நம்முடைய பற்குணம் அவர்களுடைய மனைவி வந்திருக்கிறார். இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் அவர் வந்திருக்கிறார். அவருடைய மகள் அபிராமி வந்திருக்கிறார். அதே போல இந்த பிள்ளைகள் விருது பெறுகிற பாராட்டப்படுகிற பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். விருது பெற்றவர்களை பாராட்டுகின்ற அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு நிறைவான விழா.